வணக்கம். நடந்ததென்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழக முதல்வர் இம்மாதம் 14ஆம் தேதி டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்திருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு புதிய முதல்வர் பிரதமரை சந்திக்கிற ஒரு சம்பிரதாய சந்திப்பாக இல்லாமல் இங்கிருந்து முதல்வர் கிளம்புகிறார் என்பதிலிருந்தே செய்தித்தாள்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் இதை ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்த்தார்கள். அந்த சந்திப்பின் போது தமிழகத்தின் நலன்களுக்காக 29 கோரிக்கைகளை தமிழக முதல்வர் பிரதமரிடம் கொடுத்தார். தமிழகத்தின் நலன்களையெல்லாம் முற்றிலுமாக கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகள் மத்திய அரசில் கூட்டணியில் இருந்து தமிழக உரிமைகளை காவு கொடுத்துவிட்ட திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் இந்த 29 அம்ச கோரிக்கையை புதிய மொந்தையில் பழைய கல் என்று ஒரு முரசொலியில் ஒரு கடிதம் எழுதுகிறார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எது செய்தாலும் அரசியல் நாகரிகம் என்பது கருணாநிதிக்கு எந்த காலத்திலும் கிடையாது. இப்போது அவர் கட்சியில் நடக்கும் தந்தை மகன் சண்டை, இப்போது இந்த தமிழக நலனுக்காக இருக்கிற 29 அம்ச கோரிக்கைகளை திசை திருப்பும் முயற்சி, இது குறித்தெல்லாம் பேசுவதற்காக அதிமுகவின் மூத்த தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செம்மலை அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம். பிரதமரும் முதல்வரும் சந்திக்கிறார் என்று செய்தி வந்தவுடனே ஏன் அகில இந்திய அளவில் ஒரு பரபரப்பு ஏற்படுகிறது? மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பொறுத்தவரையில் நாட்டு நலன் கருதி, மக்கள் நலன் கருதி பிரச்சனைகளை அணுகக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர். அவர் எந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு டெல்லி சென்றாலும், டெல்லி மட்டுமல்ல அகில இந்தியாவே உற்று நோக்குகிறது என்று சொன்னால், மாநில பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாநில உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு ஒப்பற்ற தலைவராக அவர் திகழ்ந்து வருவதால் தான் இன்றைக்கு மற்ற முதல்வர்களுக்கெல்லாம் இவர் முதல்வராக பார்க்கப்படுகிறார், பேசப்படுகிறார். எனவே அவர் டெல்லி சென்றால், பிரதமரை சந்தித்தால், அது மற்ற மாநில முதல்வர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதலாக அவர் எழுப்புகிற அந்த கோரிக்கை மற்ற மாநிலங்களுக்கும் பொருந்துவதாக இருக்கிற காரணத்தால் தான் அவருடைய பேச்சு, அவருடைய பயணம் உன்னிப்பாக மற்ற அரசியல் தலைவர்களால் பார்க்கப்படுகிறது. காவிரி நீர் பிரச்சனை, அதற்கு காரணகர்த்தா யார்? இந்த பிரச்சனை அனுமார்வாள் போல நீண்டு கொண்டே போவதற்கு யார் காரணம்? கருணாநிதி தானே. அன்றைக்கு 74 இந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டிருந்தால் இந்த நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்காது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இவர் செய்ய தவறிய அந்த காரியத்தை, இவர் கெடுத்துவிட்ட அந்த காரியத்தை இன்றைக்கு கையிலே எடுத்துக்கொண்டு உச்சநீதிமன்றம் வரை சென்று காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பினை 2007 மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பெற்று, அதற்கு பின்னர் பல முயற்சிகளை மேற்கொண்டு 2013 மத்திய அரசிதழிலே வெளியிடச் செய்து, அதன் அடிப்படையிலே காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவையும் அமைப்பதற்கு இன்றைக்கு போராடி வருகிறார்கள். அதற்காகத்தான் மனுவை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கருணாநிதி சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? 2014 கொடுத்த மனுவையே திரும்ப கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 2015 கொடுத்த மனுவையே திரும்ப கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 2016 அதையே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அரைத்த மாவையே அரைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை போல சொல்லுகிறார். நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு பிரச்சனை முடியவில்லை என்று சொன்னால் அதே கோரிக்கை திரும்ப திரும்ப கொடுப்பதில் என்ன தவறு? கச்சை தீவு தாரை வார்ப்பும் இவர் பண்ணது தானே. நிச்சயமாக அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அது தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது. அதற்கும் காரணமாக இருந்தவர் இவர்தான். இதே போன்ற ஒரு பிரச்சனை மேற்கு வங்காளத்திற்கும் பங்களாதேஷிற்கும் ஏற்பட்டது. பெருபெரி அந்த நிலப்பரப்பை விட்டு கொடுப்பதில்லை. அப்பொழுது மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் அதை எதிர்த்தார். எதிர்த்ததோடு மட்டுமல்ல, உச்சநீதிமன்றத்திற்கு
சென்று வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கின் அடிப்படையிலே 1960ஆம் ஆண்டு தீர்ப்பு தெளிவாக கொடுக்கப்பட்டது. அதாவது ஒரு நாட்டினுடைய நிலப்பரப்பை இன்னொரு நாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலமாக நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் வைத்து நிறைவேற்றப்பட்டு அதன் பின்னர் தான் அந்த எந்த நிலப்பரப்பாக இருந்தாலும் சரி, நில பரிமாற்றம் செய்து கொண்டாலும் சரி, அதை செய்ய வேண்டும் என்று தெளிவாக தீர்ப்பு இருக்கிறது. அந்த தீர்ப்பு 1960லேயே வந்துவிட்டது. அதற்கு பிறகுதான் இந்த கச்சத்தீவு பிரச்சனை வருகிறது. இந்த கச்சத்தீவை காப்பாற்ற கருணாநிதி நினைத்திருந்தால், இது தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பு என்பதை அவர் அறிந்திருந்தால், இந்த தீர்ப்பின் அடிப்படையிலே அதை அன்றைக்கே அவர் தடுத்திருக்க வேண்டும். இந்த தீர்ப்பை காட்டி தடுத்திருக்கலாம். அல்லது இந்த தீர்ப்பின் அடிப்படையிலே நீதிமன்றத்திற்கு கூட சென்று இதை இந்த நடைமுறைப்படுத்தாமல் தவிர்த்திருக்கலாம். ஆனால் அதை அவர் செய்யவில்லை. இந்த பிரச்சனை இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது என்று சொன்னால், இது தேசிய பிரச்சனையாக ஆவதற்கு கருணாநிதி தான் இது காரணமாக இருந்திருக்கிறார். ஓவராலாக இந்த 29 பேக்கேஜஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பாரத பிரதமரிடம் கொடுத்திருக்கிற இந்த 29 கோரிக்கைகளும் தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி, மக்களுடைய நலன் கருதி, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு திரும்ப திரும்ப அவர் கொடுக்கிறார் என்று சொன்னால், இந்த 29 கோரிக்கைகளும் நிறைவேறினால் நிச்சயமாக தமிழ்நாடு ஒரு முதன்மை மாநிலமாக ஆகும் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் இன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் பார்த்தால் ஒரு 64 அம்ச கோரிக்கைகள் இது இருக்கிறது. நிச்சயமாக ஒவ்வொரு பிரிவிலும் பல துணை பிரிவுகள் இருக்கிறது. இப்போது மேகதாது என்று எடுத்துக்கொண்டால் கூட கர்நாடக அமைச்சர் ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் கட்டியே தீர்வோம் என்று சொல்லுகிறார். இந்த மேகதாது அணை கட்டப்பட்டால் நிச்சயமாக நமக்கு காவிரியிலே தண்ணீர் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. காரணம் 2 அணைகளை கட்டுகிறார்கள். அப்படி அந்த 2 அணைகளை கட்டினால் நம்ம காவிரிக்கு, மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வரத்து நிச்சயமாக தடுக்கப்பட்டுவிடும். கருணாநிதியை பொறுத்தவரையிலே இன்றைக்கு காவிரி நதியிலே அணையை கட்டுவதற்கு காரணமாக இருந்தவரும் அவர்தான். ஹேமாவதி அணை கட்டுகிற போது அதை தடுக்க தவறியவர் கருணாநிதி. இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்றத்திலே கூட சொல்லியிருக்கிறார், ஹேமாநதி கட்டுவதற்கு எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்கிற அளவிற்கு அவர் பேசியிருக்கிறார். இந்த ஹேமாவதி அணையை கட்டுவதை அவர் தடுத்திருப்பாரேயானால் நிச்சயமாக இன்றைக்கு இந்த துணிச்சல் கர்நாடக அரசுக்கு வந்திருக்காது. ஹேமாவதி அணையை கட்டிவிட்டோம் என்ற அந்த தைரியம்தான் இன்றைக்கு கர்நாடக அரசுக்கு மேகதாதுவும் எப்படியாவது நாம் கட்டிவிடலாம் என்கிற அந்த எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஹேமாவதியை கட்டுவதற்கு இவர் காரணமாக இருந்தது மட்டுமல்ல, தடுக்க தவறியது மட்டுமல்ல, இன்னும் சொல்லப்போனால் அந்த ஹேமாவதிக்கு நிதி ஒதுக்கம் இருக்கிறதே, அந்த நிதி ஒதுக்கமே அப்பொழுது கர்நாடகாவிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இல்லை என்ற காரணத்தால் அந்த ஆண்டு பட்ஜெட் பார்லிமெண்ட்டுக்கு வருகிறது. பார்லிமெண்ட்டில் வைத்து தான் அந்த பட்ஜெட் நிறைவேற்றப்படுகிறது. அந்த பட்ஜெட்டிலே 100 கோடி ரூபாய் ஹேமாவதி நதிக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு திமுகவில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு ஆட்சேபனையே தெரிவிக்கவில்லை. அதற்கு முன்பே கருணாநிதி தமிழக சட்டமன்றத்திலேயே சில நிபந்தனைகளுக்குட்பட்டு ஹேமாவதி அணையை கட்டுவதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று வாக்குமூலமே கொடுத்திருக்கிறார். அதனால்தான் இந்த கர்நாடக அரசுக்கு துணிச்சல் வந்து விட்டது. ஹேமாவதி அணையை கட்டி முடித்து விட்டார்கள். இன்றைக்கு அந்த அணையை கட்டிவிட்டோம் என்ற அந்த தைரியத்தில் தான் இன்றைக்கு மேகதாது அணையும் எப்படியாவது நாம் கட்டிவிடலாம் என்று இன்றைக்கு எத்தனித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளியறிகிற அளவிற்கு இந்த மேகதாது பிரச்சனையிலே மேகதாது அணை கட்டுவதற்கு ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ், என்வைரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கக்கூடாது என்று ஆரம்பத்திலேயே அதற்கு தடை போட்டு விட்டார்கள். எனவே மத்திய அரசு அந்த புரட்சித் தலைவர் அம்மாவனுடைய அந்த கோரிக்கையை ஏற்று இப்பொழுது அதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள்.
எதிரி கட்சியாக இருந்தால்தான் கருணாநிதிக்கு பிடிக்கும். மகனோ எதிர்க்கட்சி என்று சொல்லிவிட்டார். மகனை எதிர்க்கட்சியாக செயல்பட அவர் விடுவாரா? மகனை எப்படியாவது எதிரி கட்சியாக செயல்படுவதற்குத்தான் அவரை தூண்டிவிடுவாரே தவிர ஒரு ஆக்கபூர்வமான எதிர்க்கட்சியாக அவரை செயல்பட விடமாட்டார் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இப்பொழுது பத்திரிகையிலே ஊடகங்களிலே வந்து கொண்டு இருக்கிற செய்திகளை பார்க்கிற போது ஏதோ மகனுக்கும் தந்தைக்கும் ஒரு கோல்டு வார், ஒரு புகைச்சல் இருந்து கொண்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது இவர் முதல் நாள் பேச்சிலே ஆளுங்கட்சிக்கு நாங்கள் எப்பொழுதும் ஒத்துழைப்பு கொடுப்போம், அனுசரணையாக இருப்போம் என்று விரும்பி பேசினாரா அல்லது ஸ்டாலின் விரும்பாமல் பேசினாரா தெரியாது. அந்த பேச்சை கூட அவருக்கு கசப்பாக தோன்றியிருக்கும். திமுக சட்டமன்ற தலைவரை தேர்ந்தெடுக்கிற அந்த கூட்டத்திற்கு கருணாநிதியும் அன்பழகனும் போய் கூட்டத்திலே முதலிலே சென்று 1.5 மணி நேரம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஸ்டாலின் தாமதமாகத்தான் போகிறார். ஆனால் கருணாநிதி அந்த கூட்டத்திற்கு வந்ததே தான் எதிர்க்கட்சி தலைவராக ஆக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில்தான் அவர் அன்றைக்கு வந்திருக்கிறார். ஆனால் ஸ்டாலின் வருவதற்கு தாமதம் ஆக ஆக அதன் காரணத்தை அவர் தெரிந்து கொண்டு தூதுவர் மூலமாக அனுப்பி அவரை வரவழைத்து அவருக்கு அந்த பதவியை கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுப்பதைப் போல அதை தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். இதுதான் அன்றைக்கு நடந்ததாக சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு எம்எல்ஏக்களுடைய கூட்டத்திற்கு ஸ்டாலின் போகிறார், கருணாநிதி வரவில்லை. ஸ்டாலின் காத்திருக்கிறார். ஆனால் காலம் கடந்து கொண்டே போகிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த 2வது கூட்டத்திற்கு கருணாநிதியின் தலைமையில் தான் நடப்பதாக இருந்திருக்கிறது. ஆனால் அவர் வரவில்லை. காத்திருக்கிறார்கள். வராததனால் இவர் தலைமை தாங்கி நடத்தி முடித்துவிட்டு கூட்டத்தை கலைத்து விடுகிறார்கள். நிருபர்கள் கேட்கிறார்கள் ஏன் வரவில்லை என்று. உடல்நிலை சரியில்லை என்ற ஒரு சாக்கை சொல்லிவிட்டு இவர் வெளியேறி விடுகிறார். ஆக ஏதோ அவர்களுக்குள் இப்பொழுது ஒரு புகைச்சல், ஒரு கோல்டு வார் அவர்களுக்குள் இருந்து வருகிறது. அது என்னவென்று இன்னும் வெளிப்படையாக தெரியவில்லை. காலப்போக்கிலே அது வெளிப்படும். நீங்கள் தற்காலிக சபாநாயகராக இருக்கும்போது நீங்கள் ஸ்டாலினை பெயர் சொல்லி அழைத்தீர்கள். அப்போது அவருடன் இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏன் எதிர்க்கட்சி தலைவர் என்று நீங்கள் அழைக்கவில்லை என்று ஒரு கேள்வி எழுப்பினாரா? அதை துரைமுருகன் தான் எழுப்பினார். நான் அன்றைக்கு தற்காலிக சபாநாயகர். எனக்கு கொடுக்கப்பட்ட பணி உறுப்பினர்கள் அனைவருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பதுதான். ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகரிக்கப்படவில்லை. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அதற்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்படுகிற சபாநாயகர் அதை அங்கீகரிக்க வேண்டும். அதுதான் நடைமுறை. எனவே அப்படி அரசாணை பிறப்பிப்பதற்கு முன்பே ஒரு தற்காலிக சபாநாயகர் ஒருவரை எதிர்க்கட்சி தலைவர் என்று அங்கீகரிக்க முடியாது. துரைமுருகன் சொல்ல வந்தது, அவர்கள் கடிதம் கொடுத்து விட்டார்கள். அதாவது செயலகத்திற்கு கடிதம் கொடுத்து விட்டார்கள். நாங்கள் எங்கள் கட்சியின் சார்பில் திரு ஸ்டாலின் அவர்களை நாங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம், எனவே அவரை எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகரியுங்கள் என்று கடிதம் கொடுத்தார்கள். ஆனால் அந்த கடிதத்தின் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதை செயலகத்திலிருந்து அரசாணை பிறப்பித்த பிறகுதான் அங்கீகரிக்க முடியும். ஆக அரசாணை பிறப்பிப்பதற்கு முன்னாலே அது தற்காலிக சபாநாயகர் இருந்தாலும் சரி, சபாநாயகர் இருந்தாலும் சரி அங்கீகரிக்க முடியாது. மூத்த சட்டமன்ற உறுப்பினர் துரைமுருகன் அவர்கள் ஸ்டாலினுக்கு நடைமுறை தெரியாது என்று கிண்டலாக வெளிக்காட்டுவதற்காக கேட்டாரா? துரைமுருகனால் ஸ்டாலினுடைய தலைமையை ஜீரணிக்க முடியாது, அவருடைய அனுபவத்திற்கு ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. எனவே ஒருவேளை திரு ஸ்டாலின் அவர்களை ப்ளீஸ் செய்வதற்காக அப்படி சொன்னாரா, அல்லது
ஸ்டாலினுக்கு இந்த நடைமுறை தெரியாது, தனக்கு தெரிந்ததை போல காட்டிக்கொள்வதற்கு அல்லது அவரை எக்ஸ்போஸ் செய்வதற்கு ஒருவேளை அப்படி சொன்னாரா என்று தெரியவில்லை. ஆனால் அவர்களுக்குள் கோல்டு வார் தெரிகிறது. ஆளுநர் உரை மீதான இவர்கள் விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஆளுநர் உரையின் மீது அவர்கள் சொல்லுகிற விமர்சனத்தை பொறுத்தவரையிலே யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதை கூட திரு கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆளுநர் உரை ஒரு ஜோக் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு மூத்த அரசியல்வாதி, அனுபவமுள்ள ஒரு அரசியல்வாதி, பலமுறை முதலமைச்சராக இருந்தவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது. இவர் இதை ஜோக் என்று சொல்லி கிண்டல் செய்தாலும் இந்த வாசகர்கள் இருக்கிறார்களே, ட்விட்டர், ஃபேஸ்புக்கிலே என்ன எழுதியிருக்கிறார்கள், என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு வாசகர் சொல்லுகிறார், ஆளுநர் உரையை ஜோக் என்று ஒரு ஜோக்கர் சொல்லியிருக்கிறார். அதாவது இவர் மற்றவர்களை கிண்டல் செய்வதைப் போல அவர் எப்படி கிண்டல் செய்யப்படுகிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இன்னொருவர் சொல்லுகிறார், சட்டசபைக்கே வராமல் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்த கவர்னர் உரையை வெளியிலிருந்து விமர்சிப்பது பார்த்தால் இதுதான் ஜோக் என்று ஒரு வாசகர் சொல்லியிருக்கிறார். ஒரு வாசகர் இதையும் மீறி என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னால், உங்களுக்கு உடல்நிலைதான் சரியில்லை என்று கேள்விப்பட்டோம், ஒருவேளை மனநிலையும் சரியில்லையோ என்று ஒரு வாசகர் சொல்லியிருக்கிறார். ஸ்டாலின் என்ன சொல்லுகிறார்? இந்த நோக்கியாவையும் ஃபாக்ஸ்கானையும் இங்கே விட்டு துரத்தியது அதிமுக அரசுன்னு. அது எந்த வகையில் உண்மை? அவர் சொல்லுவது அதாவது கடைந்தெடுத்த பொய். அந்த நோக்கியோ கம்பெனி அவர்கள் அதை மூடிவிட்டு போனதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், எந்த வகையிலும் அரசாங்கம் அதற்கு காரணமாக இருக்காது. அம்மா ஆட்சியில் தொடங்கப்பட்ட அந்த நோக்கியோ கம்பெனி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதாவது இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம், அதனால் அவர்களால் தொடர்ந்து நடத்த முடியவில்லை. அவர்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தவில்லை என்பதால் டெல்லி உயர்நீதிமன்றம் அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து ஃப்ரோஸ் செய்திருக்கிறது. இப்பொழுது அம்மா கேட்டிருப்பது என்றால் அது டீஃப்ரோஸ் செய்தால்தான், அதை ஃப்ரோஸ்கான் நிறுவனம் எடுத்து நடத்த தயாராக இருக்கிறது. அதுக்கான அந்த இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளிடம் பிரதமர் நேரடியாக தலையிட்டு இந்த மாநில அரசின் செயல்பாடுகளுக்கு அங்கு ஒரு தொழிற்சாலை மீண்டும் நடக்க உதவுங்கள் என்பதுதான் அந்த கோரிக்கை. அவர்களுக்கு அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வையுங்கள், அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது கூட முதலீடு வந்திருக்கிறது, தொழில் தொடங்கப்பட்டு இருக்கிறது, வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் நல்ல முறையிலே செயல்பட்டு வருகிறது என்ற அந்த வயிற்றெரிச்சலில் முதலீட்டார் யாரும் வரவில்லை, தொழில் தொடங்கப்படவில்லை, அதே போல் வேலைவாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்ற ஒரு தவறான தகவலை இவர்கள் தந்து வருகிறார்கள். ஆக இவர்களை எப்படி நாட்டு நலனில் அக்கறை உள்ளவர்கள் என்று எடுத்துக்கொள்வது? வெளிநாடுகளிலிருந்து முதலீட்டாளர்கள் வருகிறார்கள், முதலீடு செய்கிறார்கள், தொழில்கள் ஆரம்பிக்கிறார்கள், வேலைவாய்ப்பை கொடுக்கிறார்கள். ஆக அந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆக ஒரு நாட்டின் மீது அக்கறை உள்ள ஒரு தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி பார்க்க வேண்டும்? முதலீட்டாளர்கள் வர வேண்டும், முதலீடு செய்ய வேண்டும், தொழில்கள் பெருக வேண்டும். அப்படி தொழில்கள் பெறுவதன் மூலம் வேலைவாய்ப்புகள் கிடைக்க வேண்டும், தமிழக மக்கள் அதனால் வாழ்வு பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்றெல்லாம் ஒரு அரசியல் தலைவர்கள் நினைக்க வேண்டும். ஆனால் இவர்கள் நன்றாக செய்து கொண்டிருப்பதை கூட செயல்படவில்லை, அல்லது சரியாக செயல்படவில்லை, வரவே இல்லை, வேலைவாய்ப்பே இல்லை, முதலீடே இல்லை, யாரும் தொழில் தொடங்கவில்லை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இவர்களை நாட்டு நலனிலே அக்கறை உள்ளவர்களாக எப்படி எடுத்துக்கொள்ளும்? கைபேசி வைத்திருக்கிற ஒவ்வொருவரும், அந்த வாட்ஸ்அப் வைத்திருக்கிற ஒவ்வொருவருமே ஒரு ஊடகவியலாளரை போல் ஆகிவிட்டார்கள். அவர்கள் கருத்துக்களை பரப்ப விட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இப்பொழுது நான் எதிர்க்கட்சி தலைவராக தான் இருப்பேன், எதிர்க்கட்சியாக இருக்க மாட்டேன் என்று ஸ்டாலின் சொல்லிவிட்டு அவர் தந்தை சொல்வதைப்படி எதிர்க்கட்சியாக இருந்தால் மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் ஸ்டாலினுக்கு வருமா வராதா?
முன்பை விட கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கமெண்ட்டுக்கே ஆளுநர் பற்றி கமெண்ட்டுக்கே இத்தனை வருதுன்னா இவர்களுடைய சட்டமன்ற செயல்பாட்டுக்கு நடவடிக்கைகளுக்கு எதிர்விளைவுகள் நிச்சயமாக ஏற்படும். மக்கள் அப்படி சாமானியப்பட்டவர்கள் அல்ல, எதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்கள் எந்த ரூபத்தில் நடவடிக்கைகள் எடுத்தாலோ அல்லது இந்த ஆட்சிக்கு எதிராக பேசினாலோ நடவடிக்கைகள் எடுத்தாலோ நிச்சயமாக எதிர்விளைவுகள் ஏற்படும். இவர்களுக்கு அது பாதகமாகத்தான் இருக்குமே ஒழிய ஏதோ ஆட்சியை எதிர்ப்பதற்காக அல்லது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே வெற்றி கண்டுவிடலாம் என்பதற்காக இவர்களுக்கு அதனால் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை. நிச்சயமாக இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். மக்கள் இவர்களை தூக்கி எறிந்து விடுவார்கள், ஓரம் கட்டி விடுவார்கள். சென்ற முறையும் கருணாநிதி சட்டமன்றத்துக்கு வந்ததே இல்லை, வந்து வெளியே இருந்து கையெழுத்து போட்டு விட்டு போய்விட்டார். இவருக்கென்று வசதியான இடம் என்கிறாரே, அவர் எதை சொல்லுகிறார்? எது வசதியான இடம் சட்டமன்றத்தில்? சரி, நான் கேட்கிறேன், வசதி இல்லாமல் உறுதிமொழி எடுப்பதற்கு எப்படி அவரால் வர முடிந்தது? அதே மண்டபத்தில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அதே வீல் சேரிலே வந்து அமர்ந்து பதவி பிரமாணம் செய்து கொண்டு அந்த உறுதிமொழி பத்திரத்தை படித்துவிட்டு தானே சென்றார். ஒதுக்கப்பட்ட இடத்திலே வந்து உட்கார்ந்து அவர் சட்டமன்றத்தில் விவாதத்திலே கலந்து கொள்வதிலே யாரும் ஆட்சேபனை சொல்லப் போவதில்லை. வசதியான இடம் என்று சொன்னால் இவர் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த எதிர்க்கட்சி வரிசையிலே முதல் இருக்கை ஒதுக்கப்படும். அது வசதியாக அவருக்கு இருந்திருக்கும். ஆக அந்த வசதியை அவர்கள்தான் உருவாக்கி இருக்க வேண்டுமே தவிர அரசாங்கம் எப்படி உருவாக்கி தர முடியும்? இப்பொழுது நடைமுறைப்படி விதிமுறைப்படி எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் முதல் இருக்கை, அதற்கு அடுத்து துணைத் தலைவர். எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டதன்படி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர், துரைமுருகன் துணைத் தலைவர், அதற்கு பிறகு கொறடா. ஆக 3 இடம் ஃபில்லப் ஆகிவிட்டது. அடுத்து இவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 4வது இடம்தான் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுது வசதியாக 2வது வரிசையில் முதல் இருக்கை தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது வசதியான இடம்தான். 5 முறை முதல்வராக இருந்திருக்கிறார், 13 முறை சட்டமன்றத்தில் வென்றிருக்கிறார். இது போன்ற தகுதிகளினால் சட்டமன்ற இருக்கை ஒதுக்குவதில் ஏதாவது விசேஷ சலுகை இல்லை, யாருக்கும் அப்படி இல்லை. சட்டமன்றத்தை பொறுத்தவரையிலே அனைத்து உறுப்பினர்களும் சமமாகத்தான் மதிக்கப்படுவார்கள். இதில் சீனியர் ஜூனியர் என்ற பாகுபாடு இல்லை. ஆனால் முன்னுரிமை கொடுக்கலாம். முன்னுரிமை கொடுப்பது கூட அந்த பதவிகளுக்கு பிறகுதான். அதாவது அவர்கள் கட்சியிலேயே தலைவர், துணைத் தலைவர், கொறடா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அதற்கு முன்னாலே இவருக்கு இடம் ஒதுக்க முடியாது, அதற்கு பின்னால் தான் ஒதுக்க முடியும். எனவே இது சலுகை காட்டக்கூடிய தேவையில்லை, காட்டவும் முடியாது. அதோடு சட்டமன்றத்திலே இடம் ஒதுக்குவது என்பது ப்ரோரோகேட்டிவ் ஸ்பீக்கர், அவருடைய விருப்பம்தான். இப்பொழுது கூட முறைப்படி தான் அங்கே ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில். அதனால 2வது வரிசையிலே முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் கூட அவருக்கு பின்னால் தான். அதனால் இவருக்கு உரிய இடம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இன்னொரு பிரச்சனையை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சட்டமன்றம் நடக்கிறது. அலுவல் ஆய்வு குழு கூட்டத்தில் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் திமுக தலைவருக்கு சரியான இடம் ஒதுக்கப்படவில்லை, எதிர்க்கட்சி தலைவருக்கு பேச சபாநாயகர் அனுமதி வழங்கவில்லை என்று அவர்கள் பாதியில் சபாநாயகர் அறையிலிருந்து வெளிநடப்பு செய்து விட்டதாக ஒரு செய்தி சொல்கிறார்களே, அது என்ன சிக்கல்? அது வேண்டுமென்றே இவர்கள் அதை செய்திருப்பதாகத்தான் தெரிகிறது. அதாவது முதல் நாள் அலுவல் ஆய்வு கூட்டத்திலே என்ன பேசப்படுகிற அந்த சப்ஜெக்ட் என்னவென்று சொன்னால், எத்தனை நாள் கூட்டம் நடத்தலாம், யார் யார் பேசுவது, எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குவது என்பதை பற்றித்தான் அந்த அலுவல் ஆய்வு கூட்டமே தவிர இடம் ஒதுக்குவது மற்ற பிரச்சனைகளை பேசுவதற்காக அல்ல. ஸ்டாலினுக்கு பேச அனுமதி இல்லை என்று சொல்வது சரியா? யார் தடுக்க முடியும்? எதிர்க்கட்சி தலைவருக்கு வாய்ப்பு உண்டு. எதனால் அவர் அந்த பிரச்சனையை கிளப்புகிறார்? அவர் பேசிவிட்ட பிறகுதான் முதல்வர் பதில் சொல்வார், அதுதான் நடைமுறை. இப்பொழுதும் அப்படித்தான் பேசப் போகிறார். அதற்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் என்கிற முறையிலே பேசிய உறுப்பினர்களுக்கு அரசின் சார்பிலே பதில் சொல்ல போகிறார். அதுதான் நடைமுறை. என்ன நடைமுறை மீறப்பட்டு இருக்கிறது, என்ன விதிமுறை மீறி இருக்கிறது என்பதெல்லாம் எதுவுமே இல்லை.
ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே இந்த பிரச்சனையை கிளப்புகிறார்கள் என்று சொன்னால் பத்திரிகையில் ஏதாவது செய்தி வர வேண்டும் என்பதற்காக பண்ணி இப்பொழுது கூட நீங்கள் பார்த்தால் அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் அதுதான் நீங்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல அதாவது அவர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றியை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. இந்த அரசு பொறுப்பேற்றதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. இந்த அரசு மக்கள் நல பிரச்சனைகளை அணுகுகிற அந்த முறையை இவரால் ஜீரணிக்க முடியவில்லை. இதன் காரணமாக சம்பந்தமில்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறார். அதாவது பாரத பிரதமரை சந்திப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் போகிற செய்தியை பின்னுக்கு தள்ள வேண்டும் அல்லது இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக இவராக ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு பேசியதாகத்தான் நான் கருதுகிறேன். அதே போல் இலங்கை பிரச்சனையில் இப்பொழுது அதாவது அந்த தமிழர்கள் பகுதியில் இருக்கிற இந்த இலங்கை இராணுவம் வாபஸ் வர வேண்டும் என்கிற ஒரு புது பிரச்சனையை இப்பொழுது எழுப்பியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு காரணமாக இருந்தவரே இவர்தான். ஆட்சியில் அன்றைக்கு இருந்தார், உண்ணாவிரதமும் இருந்தார். உண்ணாவிரதம் இருந்துவிட்டு ஒரு 3 மணி நேரத்திலே போர் முடிந்து விட்டது என்று சொல்லி உண்ணாவிரத்தை முடித்து கொண்டு அந்த செய்தியை பரப்பினார். அதை நம்பி அந்த இலங்கை வாழ் தமிழர்கள் தைரியத்தோடு வெளியிலே வந்தார்கள். இராணுவம் அவர்களை கொத்து கொத்தாக சுட்டு வீழ்த்தியது. இதுதான் நடந்த உண்மை. ஆக இந்த படுகொலைக்கெல்லாம் இவர் காரணமாக இருந்துவிட்டு அதை செய்வது, அந்த படுகொலை நடப்பதற்கு இவரும் ஒரு வகையிலே காரணமாக இருந்துவிட்டு இன்றைக்கு அந்த பகுதியிலிருந்து இராணுவம் வாபஸ் பெற வேண்டும் என்று எதற்காக இந்த பிரச்சனையை இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று விளங்கவில்லை. கருணாநிதியுடைய அரசியலே மக்கள் மறதி தான் அவருக்கு மூலதனமே. மக்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவார். ஏன் இவர் ஆட்சியில் இருந்ததை கூட மறந்து விடுவார்கள் என்று தான் நினைத்து கொண்டு அரசியல் செய்வார். இது போன்ற எல்லா விஷயங்களையும் நேயர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.